இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்ணுவது ரொம்ப அது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்குது. அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதா இருக்கணும். அடுத்து இன்னொன்னு தூய்மை பணியாளர்கள் பெரும்பான்மை தலித்துகளா இருக்கிறாங்க, அதனால தலித்துகள் தான் இந்த பிரச்சனையை பேசணும், திருமாவளவன் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்புடையதல்ல. இது எல்லோருக்குமான பிரச்சனை. ஏன் இது அதிமுக எடுத்து போராடக்கூடாது? அந்த 13 நாள் என்ன பண்ணாங்க? கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும் போது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 13 நாள் தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தில் தலையிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் தலையிடல? அவங்க பிரைவேடைசேஷன் பண்ணாங்களா, அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க? 15 மண்டலங்களை 11 மண்டலங்களை அவங்க தனியார் மயப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு அதிமுகவுடைய பதில் என்ன? அரசாணை 152 போட்டதே அதிமுக தான். தனியார்மயமாக்குவதற்கு மதுரையில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் துப்புரவு தொழிலாளர் சங்க சார்பில் பலமுறை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். சென்னையிலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். 182 அரசாணையை திரும்ப பெறணும்னு. அந்த அரசாணைப்படி தான் இப்ப இந்த வேலையெல்லாம் நடக்குது. இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான். இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் மயப்படுத்தும் போது ஒரு வாய் திறக்கலையே. இது நான் திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்ணல. ஏன் இந்த அரசியல்? திமுக செஞ்சா எதிர்க்கணும், அதிமுக செஞ்சா வேடிக்கை பார்க்கணுங்கிறது தான் இங்க இருக்கிற அணுகுமுறையா இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலே நாங்க இந்த பிரச்சனைகளுக்கு துணை பெறுவோம்னு அர்த்தமா? நாங்க இது பிரச்சனை இருந்துட்டு தானே போய் பேசுறோம். கூட்டணியில் இருந்தாலும் அதை பத்தி நாங்க ஒருப்பணிக்காம, அதை பத்தி கவலைப்படாம முதலமைச்சர்கிட்ட போய் நாங்க அழுத்தம் கொடுக்கிறோம்ல.